This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online application is now available on Play Store or App Store. Please check the description box for the application link and click the application link and download the application from the Play Store or App Store and use the application for further home needs or purchase. Wish you all happy shopping. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் XL4015 அப்படின்ற ஒரு ஐசி பேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர், அதாவது பக் கன்வெர்ட்டர், ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, ஒரு மேக்ஸிமம் ஒரு 32 வோல்டேஜ் 36 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அவுட்புட் வந்து அந்த வோல்டேஜ்க்கு பிட்வீன் நமக்கு வந்து எந்த வோல்டேஜ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் அவுட்புட்டில். ஸோ அப்படி மாதிரி ஒரு மாடல். இந்த மாடலை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த மாடலோட ரேட் வந்து உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும். ஒரு லெஸ் தென் உங்களுக்கு ஒரு 80 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். 60 to 80 ருபீஸ்க்குள்ளே இந்த மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு அதோட கான்ஃபிகரேஷன்ஸ், அதோட டேட்டா ஷீட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இதே மாதிரி வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பதிவில் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிங்கருக்கு அளவு தான் இருக்கும் இந்த ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரில் வந்து மினி 360 அப்படின்ற ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் தான் இந்த ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். இது வந்து 1.8 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹையர் வோல்டேஜில் லோவர் கரண்ட் அப்படின்னா ஒரு 300-400 மில்லி ஆம்பியர் கொடுக்கும். ஸோ லோவர் வோல்டேஜில் உங்களுக்கு வந்து அப் டு 4 வோல்டேஜ் ஆர் 3 வோல்டேஜில் உங்களுக்கு 1.8 ஆம்பியர் வரைக்கும் இது கொடுக்கும், கண்டினியூஸ் கரண்ட் கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இது வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ இந்த டேட்டா ஷீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வைட் ரேஞ்ச் வந்து 8 to 36 வோல்ட் இன்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் வந்து 1.25 to உங்களுக்கு 32 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ மேக்ஸிமம் டியூட்டி சைக்கிள் வந்து 100% வந்து உங்களுக்கு டியூட்டி சைக்கிள் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ மினிமம் ட்ராப் வோல்டேஜ் 0.3 வோல்ட் தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். அதாவது இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் மினிமம் ட்ராப் வோல்டேஜ் 0.3 வோல்ட் தான். இது 180 kHz தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கும். அது 5 ஆம்பியர் கான்ஸ்டன்ட் கரண்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹை எஃபிஷியன்சி 96% வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கும். எக்ஸலன்ட் லைன் அண்ட் லோடு ரெகுலேஷன், அதாவது லோடு நீங்கள் கொடுத்ததுனால இன்புட் வோல்டேஜ் எந்த வேரியேஷனும் ஆகாது. அதே மாதிரி லைன் ரெகுலேஷன்லாம் அவுட்புட் வந்து இன்புட் எந்த வேரியேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர்மல் ஷட் டவுன் வந்து உங்களுக்கு ஹீட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் லிமிட்டிங் ஃபங்க்ஷன் வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அவுட்புட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் வந்து அவுட்புட் ஷார்ட் ஆனாலும் இன்புட் வந்து எந்த லோட்லேயும் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஃபயரும் வராது. ஸோ அதனால் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்சிடி மானிட்டர், எல்சிடி டிவியில் யூஸ் பண்ணுவாங்க. போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது எங்கெல்லாம் வந்து பவர் சப்ளை இருக்கோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். ஏன்னா இது சைஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. டெலிகாம் நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து சார்ஜர், பேட்டரி, அதாவது லித்தியம் அயன் சார்ஜராக யூஸ் பண்ணுவாங்க. சார்ஜருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பின் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து ஃபீட்பேக்கு, தேர்ட் பின் சுவிட்ச் தான் அவுட்புட்டு. விசி அதில் வந்து காம்பன்சேஷன் வந்து விசின்றது காம்பன்சேஷன், வின்றது இன்புட்டு. ஸோ அதில் உங்களுக்கு ஐசியோட பின் கான்ஃபிகரேஷனு. ஸோ அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்டு வந்து நார்மலாக கிரவுண்ட் பண்ணிடும். ஃபீட்பேக்குன்றது அவுட்புட் வந்து வேரியேஷன்ஸ் ஆக இன்புட் ஃபீட்பேக் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் ரெகுலேட் பண்ணுவோம். சுவிட்சிங்கில் வந்து சுவிட்சிங் அவுட்புட்டு கூடிய பின் அது. விசின்றது வந்து அது ரெகுலேட்டர் கூடிய ஒரு பைபாஸ் கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது சப்ளை வோல்டேஜ் வந்து இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட இன்டர்னல் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்டர்னல் டயக்ராமு. ஸோ இந்த இன்டர்னல் டயக்ராமு அது அவுட்புட் வந்து அதாவது 2 கம்பேரேட்டர் இருக்கும். 2 கம்பேரேட்டர் வழியாக வந்து உங்களுக்கு பிடபிள்யூஎம் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஒன்றுக்கு இங்கே மாஸ்ஃபெட்டுக்கு கொடுக்குறாங்க. மாஸ்ஃபெட் வழியாக கொடுத்து நமக்கு வந்து ஸ்விட்சிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதேபோல் ஃபீட்பேக்கெலாம் வெளியே வந்துச்சுன்னா எங்கே வரும்ன்றது தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதோட சர்க்யூட் டயக்ராம்னா இதுதான் சர்க்யூட் டயக்ராமு. இது சர்க்யூட் டயக்ராமு வெரி மினிமம் காம்பனன்ட்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட சர்க்யூட் டயக்ராமு. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த மாடல் இருக்குல்ல, அந்த மாடலோட எப்படி ஃபங்க்ஷன் ப்ராக்டிக்கலாக நம்ம தியேட்டிக்கலாக பார்த்தோம், ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோலாம் பார்த்தோம். இது வந்து வோல்ட்மீட்டர் அம்மீட்டரு. இப்போ இது நமக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து இதில் இன்புட் வோல்டேஜ் ஒரு 32 வோல்டேஜ் கிட்ட நம்ம இல்லைனா 22 வோல்டேஜ் கொடுக்கலாம். 32 வோல்டேஜ் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து வேரியேஷன்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வரைக்கும் வேரியேட் ஆகுது கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இன்புட் வந்து மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்புட் வந்து மல்டிமீட்டர் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்புட் வந்து மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கிட்டேன். பாசிட்டிவ் வோல்டேஜ் ஸோ இப்போ 4 வோல்டேஜ் இருக்குது. நான் ரைஸ் பண்ணுறேன் வோல்டேஜை, அதாவது டிசி சோர்ஸ்லேருந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிசி சோர்ஸை வந்து ஒரு 32 வோல்டேஜ் நம்ம 38 வரைக்கும் போகுது. 38 போனால் உங்களுக்கு இது வந்து பேர்ன்ட் ஆகிரும். ஸோ நான் ஒரு 36 வந்து இன்புட் வோல்டேஜ் மேக்ஸிமம் 36 வோல்டேஜ் கொடுக்கலாம். நான் ஒரு 32.8 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இன்புட் வந்து 32 வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன், 32 வோல்டேஜ். ஸோ மல்டிமீட்டரை நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 32.4 வோல்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்கள் இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வருது. இதில் வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து அவுட்புட் வோல்டேஜை நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து வோல்ட்மீட்டர் அம்மீட்டரு. ஸோ இதில் வந்து வோல்ட்மீட்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நெகட்டிவ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 12 வோல்டேஜ் கிட்ட காமிக்குது. அவுட்புட் வந்து உங்களுக்கு 12 வோல்டேஜ், இன்புட் வந்து 32.4 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வேரியபிள் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 12 வோல்டேஜ் கிட்ட காமிக்குது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 8 வோல்டேஜ் 7 வோல்டேஜ் காமிக்குது. 6 மினிமம் வந்து 1.25 வோல்டேஜ் கிட்ட வரைக்கும் உங்களுக்கு போகும். 1.21 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு காமிக்குது. ஸோ இந்த வோல்டேஜ்லேயும் நமக்கு வந்து லோடு எடுக்குமா, இந்த வோல்டேஜ் லோடு எடுக்குமானா லோடு எடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு 2 வோல்டேஜ் வச்சாச்சு. ஸோ இது எல்இடி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. இது அவுட்புட்டு க்ளோ ஆகுது. ஸோ அவுட்புட் வந்து லோடு 2 வோல்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து லோடு கொடுக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து upto வந்து உங்களுக்கு 32 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேரி பண்ணி ஒரு 12 வோல்ட் மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2 வோல்ட்டில் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து 32.4 வோல்ட் இருக்குது. அவுட்புட் வந்து உங்களுக்கு 4 வோல்ட்டு வேரி ஆகிட்டே போகுது. 6.6 வோல்ட்டு. ஸோ இன்புட் அவுட்புட் டிஃப்ரென்ஸ் வந்து 0.3 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 21, 22, 23, 24, 25, 26,
27, 28, 29, 30, 31, 31.3, input வந்து 32.4. ஸோ 32.3 வரைக்கும் உங்களுக்கு வருது. ஸோ இன்புட் வோல்டேஜ்னு 0.1 தான் காமிக்குது. ஸோ இது வந்து கேலிப்ரேஷன் மிஸ்டேக் இருக்கலாம். பட் 0.1லாம் இருக்காது. பட் 0.2 அது 0.3 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராப் மினிமம் ட்ராப் வோல்டேஜ் 0.3 வோல்ட் வந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து 12 வோல்ட்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லைன் ரெகுலேஷனும் லோட் ரெகுலேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம லைன் ரெகுலேஷன் பார்த்தோம். லைன் ரெகுலேஷன்றது இன்புட் வோல்டேஜ் நம்ம 12 வோல்ட்டில் செட் பண்ணிவிட்டு இன்புட் வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணுறப்போ அவுட்புட்டை சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம 12 வோல்டேஜுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ 12 வோல்டேஜில் ஒரு ஃபேன் வந்து நம்ம லோட் கொடுத்துட்டு நம்ம வந்து லோட் ரெகுலேஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 12 வோல்டேஜ் நம்ம செட் பண்ணிக்கலாம். 12. ஸோ எக்ஸாக்டாக வந்து நான் 12 வோல்டேஜ் நான் வச்சுட்டேன். ஸோ 12 வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் 12 வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் 32.4 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அவுட்புட் வோல்டேஜை நம்ம வேரி பண்ணுறேன். ஸோ வேரி பண்ணுறேன். அவுட்புட் வோல்டேஜ் வேரி பண்ணாலும் இன்புட் வோல்டேஜ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ இப்போ வந்து இன்புட் வோல்டேஜ் லெஸ் தென் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் வந்துருச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் வந்துடும். ஸோ இது ஏன்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜுக்கு தான் அவுட்புட் வோல்டேஜ் வரும். அதுக்கு கம்மியாக தான் வருமே. அதுக்கு கூட பூஸ்ட் கன்வெர்ட்டர் கிடையாது. ஸோ நான் இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 31 வோல்டேஜ் இருக்குது. நான் 12 வோல்டேஜ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது அப்டோ வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் லோடு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லைன் ரெகுலேஷன் பார்த்தோம். லைன் ரெகுலேஷன்றது இன்புட் வேரி பண்ணாலும் அவுட்புட் வந்து கான்ஸ்டன்ட் அவுட்புட் கிடைக்குது. இதுதான் இந்த லைன் ரெகுலேஷன். லோட் ரெகுலேஷன் வந்து நான் லோடு கொடுத்தாலும் இந்த 12 வோல்டேஜ் கம்மியாகக்கூடாது. ஸோ இது ஒரு ஃபேனு. இந்த ஃபேன் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேனை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபேன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். இந்த அம்மீட்டர் வழியே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து எவ்வளோ கரண்ட் லோட் ஆகுது அப்படின்றது தெரியும். இப்போ 12 வோல்டேஜ் அண்ட் 0 கரண்ட்டில் இருக்குது. இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 12 வோல்டேஜில் வந்து 0.08 அதாவது 80 மில்லியாம்பியர் இருக்குது. உங்களுக்கு லோட் ரெகுலேஷன் 0.1 வோல்ட்டு தான் உங்களுக்கு லோட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பெர்ஃபெக்டாக வந்து லோட் ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணது. இது அவுட்புட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸோ இது வந்து இப்போ நான் இன்புட்டில் வந்து நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஷார்ட் பண்ணி நம்ம ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 11.9 வோல்ட் இருக்குது. 11.9 வோல்ட்டு 0.08 ஆம்பியரு. இப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறேன். ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து 2.5 ஆம்பியர் எடுக்குது. 12 வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் வந்து அவுட்புட் வந்து ஷார்ட் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. சர்க்யூட் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஷார்ட் பண்ணிட்டேன். 2.5 ஆம்பியர் அது வரைக்கும் உங்களுக்கு வருது, மேக்ஸிமம் வருது. இப்போ இது எடுத்தாலும் ஒன்றும் ஆகலை. இப்போ வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறப்போ வந்து ஐசி வந்து அவ்வளோவா சூடு ஆகலை. ஸோ வந்து அவுட்புட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து மோர் தென் 2 ஆம்பியர் கரண்ட் போகும்போது வந்து ஸோ இந்த ஐசிக்கு நம்ம ஹீட் சிங்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ ஹீட் சிங்க் கொடுத்தா தான் உங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து 12 வோல்ட்டு 0.08 ஆம்பியரு.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க்கு இதோட சேர்த்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஹீட் சிங்கை வந்து இதை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 2.5 ஆம்பியருக்கு மேலே லோட் எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு பண்ணாது. ஸோ இப்போ வந்து நான் இதை ஷார்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு 12.5 ஆம்பியர் தான் உங்களுக்கு வந்துச்சு. பார்த்தீங்க 2.5 ஆம்பியர் தான் உங்களுக்கு வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஷார்ட் பண்ணுறப்போ வந்து அப்டு வந்து உங்களுக்கு 3 ஆம்பியர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து 2.3 ஆம்பியர் வரைக்கும் தான் உங்களுக்கு வருது. அப் டு 5 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் லித்தியம் பேட்டரி சார்ஜரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிஎம்எஸில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பிஎம்எஸில் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு இந்த லித்தியம் சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பேட்ரி பேங்க் இருக்கும்ல, இந்த பேட்ரி பேங்க்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு பக்காவாக உங்களுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கும். இது வந்து 16.8 வோல்ட் வந்து அவுட்புட் வோல்டேஜ் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த 12 வோல்டேஜ் 16.8 வோல்டேஜ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு, இதாவது 4 இயர்ஸ்னால் 4 பேட்டரி இருக்கும். 4 பேட்டரிக்கு வந்து ஒரு பேட்டரிக்கு வந்து 4.2 வோல்ட்டு மேக்ஸிமம் போகலாம். ஸோ அப்படி வந்து 4 பேட்டரிஸை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஎம்எஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த பவர் சப்ளை உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் XL4015 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 8 to உங்களுக்கு 32 வோல்டேஜும் 36 வோல்டேஜ் வந்து இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து எந்த வோல்டேஜ் இருக்கோ அதுலேருந்து லெஸ் தென் தட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு மினிமம் வேரி பண்ணிக்கலாம். கரண்ட் ரேட்டிங் வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ லோவர் வோல்டேஜில் ஹையர் வோல்டேஜில் லோவர் கரண்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து 5 ஆம்பியர் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆம்பியர், அதாவது சோர்ஸ் வந்து 3 ஆம்பியர் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் 3 ஆம்பியர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியுது. அதுக்கு மேலே கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து இந்த 3 ஆம்பியர் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் வந்து இதில் லைன் ரெகுலேஷன், லோட் ரெகுலேஷன், அவுட்புட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. தெர்மல் ஷட்டவுன்னு எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லித்தியம் பேட்டரி சார்ஜ் இருக்குது. அதாவது லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு 4 பேட்டரிக்குள்ளது 16.8 வோல்ட் இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 16.12 வோல்டேஜ் இல்லை 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் உங்களை இந்த மாடலில் யூஸ் பண்ண முடியும். அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு மாடல் இந்த XL4015 மாடல். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சா எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.